கிரிக்கெட் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, இந்தியா விஸ் ஸ்ரீலங்காவோட ஓடிஐ சீரிஸ் நடந்து முடிஞ்சிருச்சுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்தியா வந்து சீரீஸை கிட்டத்தட்ட 27 வருடங்களுக்கு பிறகு ஸ்ரீலங்கா கிட்ட தோத்துருக்காங்க. எஸ், ஸ்ரீலங்காவுக்கு ஃபர்ஸ்ட்லி வந்து ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன் அண்ட் தி டிசர்வ் ஃபார் திஸ் வெக்ட்ரி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப போரா அந்த டோர்னமெண்ட்டை T20 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் ஓடிஐயில் அவங்க கொடுத்த கம்பேக் அப்படிங்கிறது இந்தியா மாதிரி ஒரு பெரிய டீம், அதுவும் மெயின் பிளேயர்ஸ் இருக்கிற டீம் அடிச்சது அவங்களுக்கு இன்னமும் வந்து ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். ஓகே, என்னதான் ஸ்ரீலங்கா நல்லா விளையாடுறதாலும் இந்தியா சைடில் நிறைய தப்பு இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா, இந்திய தோல்விக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பேச போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்லி வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய ரீசன்ஸ் வந்து இதில் சொல்லலாம். அதில் ரொம்ப முக்கியமான ரீசன் வந்து இன்எபிலிட்டி டு பிளே ஸ்பின் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது இந்தியன் பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பின்னர்ஸை விளையாடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அது வந்து ஒரு வன்னிடு ஹசரங்கா, துனித் வெள்ளாலகே, அதுக்கப்புறம் வந்து அந்த ஜாஃப்ரி அவரு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னரா வந்து அசலங்கா, இந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ் விளையாடுறதுக்கு ரொம்ப 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 கஷ்டப்பட்டாங்க நம்மளோட இந்தியன் பேட்டர்ஸ் லைக் ஒரு விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், சுக்மன் கில், சிவம் டூபே, அதுக்கப்புறம் KL ராகுல், அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம். எஸ், சத்தியமா அந்த ஸ்பின்னை ஒழுங்கா விளையாண்டுருந்தா கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெயிச்சிருக்க வேண்டிய சீரீஸா தான் போயிருக்கும். ஆனா இதுல தாண்டி ஸ்ரீலங்கனோட நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி துனித் வெள்ளாலகே இப்பதான் வந்திருக்காரு. அப்புறம் ஜெஃப்ரி வாண்டர்சே அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு கம்பேக். அசலங்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னர். இவங்களே இந்தியாவை முடிச்சு விட்டது அப்படிங்கிறது ஒரு பெரிய சர்ப்ரைஸ்டான ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டில் மிடில் ஆர்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ரோஹித் சர்மா இந்த சீரீஸில் 157 ரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 மேட்சஸ் சேர்த்து அடிச்சிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக ஹையஸ்ட் ஸ்கோர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் தான் 79 ரன்னு. எஸ், இடையில இருந்த மிடில் ஆர்டர்ஸ் யாருமே ஒழுங்காக விளையாடலை அப்படிங்கிறது வந்து இதில் தெரிஞ்சிருக்கும். இத்தனைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டர் லைக் ஒரு KL ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர், ஒரு சிவம் டூபே, அதுக்கு அடுத்தபடியாக ஒரு விராட் கோலி, ஒரு சுக்மன் கில், இந்த மாதிரி அவ்வளோ பிளேயர்ஸ் இருக்காங்க. இவங்க யாருனாலுமே பெருசாக கேமை வந்து எடுத்துகிட்டு போக முடியல. மிடில் ஆர்டரோட ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமா 12.6 தான் இருந்திருக்கு. எஸ், இதுதான் இந்திய தோல்விக்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே நேரத்தில் மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா லேக் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி, அதாவது ஒரு பொறுப்பின்மை இல்லாம விளையாடுறது அப்படின்னு நான் சொல்லுவேன். ரோஹித் சர்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட சொன்ன பிளேமும் இதுதான், அந்த அக்கௌண்டபிலிட்டி இல்லாம விளையாண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், என்னன்னா அவர் மட்டும்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எஃபர்ட்டிவ்லி பேட்டிங் பண்ணாரு. ஆனா அவரோட விக்கெட் ஒரு தடவை போகுது, அவருமே நல்லா விளையாண்டுட்டு செஞ்சுரி கொண்டு போவாருன்னு நினைக்கிறப்போ விக்கெட்டை விட்டுருவாரு. பட் அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அவரோட விக்கெட் போகுது அப்படின்னா எல்லாருமே வந்து தன்னோட விக்கெட்டை த்ரோ பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. எஸ், ரோஹித் அப்படி ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஒரு எப்படி ஒரு ரெஸ்பெக்டே இல்லாமல் தான் மற்றவங்க விளையாண்டாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அது விராட் கோலியா இருக்கட்டும், ஸ்ரேயஸ் ஐயரா இருக்கட்டும், ஆக நான் சொல்ற மாதிரி அந்த மிடில் ஆர்டரோட டிசப்பாயின்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. எஸ், சீரியஸ்லி இவங்கள்ட்ட ஒரு பொறுப்பின்மை இல்லாமல் தான் விளையாண்டாங்க. அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ஸ்ரீலங்கா தானே. பார்த்துக்கலாங்கிற இந்த ஒரு மைண்ட் செட்டு தான். பார்த்துக்கலாம்னு நினைச்சா பார்த்துருவாங்க அவங்க, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னே நான் சொல்லுவேன். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 கூட அடிக்காம 2-3 விக்கெட் விட்டதெல்லாம் இந்த வாட்டி தான் வந்து நடந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதுவுமே வந்து ஒரு சில முக்கியமான ரீசன்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, அதுக்கு அடுத்தபடியாக நம்மளோட பவுலிங் யூனிட் பொறுத்த வரைக்கும் நல்லா தான் பண்ணாங்க, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பட் ஆனால் பும்ரா இல்லாதது ஒரு பெரிய மிஸ் அப்படின்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது. அகைன் நான் சொல்றேன், பும்ரான்னு நம்ம இருந்துகிட்டே இருக்க முடியாது. எஸ், ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா மற்றவங்களும் நல்லா பண்ணணும். பட் பும்ரா எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய மிஸ். அதே நேரத்தில் வந்து எஸ், இந்த இந்தியன் பிளேயர்ஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி ஸ்பின்னர்ஸுக்கு அகைன்ஸ்டாக ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னு சொன்னேன். ஆனால் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச்சஸ்லேயே இப்படி தான் ஆடுவாங்களாங்கிறது எனக்கு தெரியல. பிகாஸ் அடுத்து வந்து ஒரு பெரிய டோர்னமான சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடக்குது. நம்ம வந்து பாகிஸ்தான்லாம் போகிறது கிடையாது. மேபி ஸ்ரீலங்காவில் நடத்தலாம், இல்லை UAEயில் நடத்தலாம். அப்படி நடத்துகிறப்போ இந்த ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச்சஸில் எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்கன்னு எனக்கு தெரியலை. அண்டு இது ரொம்ப ஒரு முக்கியமான ரீசன். அதாவது ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச்சஸ்ல இந்தியன் டீம் கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பேட்டிங் ஆர்டரை சஃபலிங் பண்ணது, அது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய மிஸ்டேக் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்ரேயஸ் ஐயர் மாதிரி பிளேயரை நம்பர் 4 இறக்கி விட்டு KL ராகுல நம்பர் 5 இறக்கணும். சிவம் டூபேவை ஒரு ஃபினிஷர் மாதிரி ஆட வைக்கணும். நீங்கள் சிவம் டூபேவை நம்பர் 4 அனுப்புறீங்க, அதுக்கப்புறம் ரிஷப் பண்டை மேலே அனுப்புறீங்க, அக்ஷர் பட்டேலை மேலே அனுப்புறீங்க. இது T20 கிரிக்கெட் கிடையாது, இது ODI கிரிக்கெட். ODI கிரிக்கெட்டில் ஒரு ஸ்டஃப் இருக்கணும் அந்த கேமை வந்து மிடில்
மிடில் ஆர்டரில் எடுத்துகிட்டு போக எனக்கு தெரிஞ்சு அதுவே பாதி ஸ்ரேயஸ் அண்ட் கேஎல் ரிஷப் பண்ட் மாதிரி பிளேயர்ஸுக்கு சிவம் டுபே மாதிரி பிளேயர்ஸுக்கு கொஞ்சம் சஃபராக அமைஞ்சிருந்திருக்கலாம். ஆனால் என்னமோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது ஒரு சீரீஸை இழந்து 27 வருஷங்களாக வச்சிருந்த ஒரு ரெக்கார்டு உடையிறதுக்கு முக்கியமான ரீசனாக அமைஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தபடியாக இந்த ஒரு ரீசன் நான் சொன்னால் சப்ளா கட்டுற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் நான் சொல்கிறேன் லேக் ஆஃப் ஓடிஐ கிரிக்கெட். கிட்டத்தட்ட வந்து பிளேயர்ஸ் எல்லாம் இந்த இந்தியன் பிளேயர்ஸ் ஓடிஐ கிரிக்கெட் விளையாண்டு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த ஓடிஐ வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால ஓடிஐ கிரிக்கெட் வந்து பெருசாக விளையாட முடியலை. ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த சீரீஸ் தான் விளையாட்டோம். ஸோ அதுவே நிறைய பேருக்கு இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி அவங்களாம் வந்து லைக் ஒரு டூர் போயிருந்தாங்க அண்ட் இடையில T20 கிரிக்கெட் இருந்துச்சு, ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ கொலவோ மாதிரி ஒரு பிச்சில் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு விளையாடுறதுக்கு இவ்வளோ நாள் கழிச்சு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும். அகெயின் நான் சப்ப கட்டலை, பட் ஆனால் அதுவும் ஒரு ரீசனாக நான் சொல்கிறேன். ஓகே, என்னதான் இருந்தாலும் நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி கிரெடிட்ஸ் வந்து ஃபுல்லாக ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டுக்கும் அண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் அண்ட் பிளேயர்ஸுக்கும் கோச்சஸுக்கும் தான் வந்து போகணும். எஸ், ஆப்வியஸ்லி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதுவும் மறுபடியும் இந்த ஓடிஐ சீரீஸ் ஸ்ரீலங்காலே தோத்துருந்தாங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ சப்போர்ட் ஸ்ரீலங்காவுக்கு இருக்கு. அவங்க நிறைய இப்போ ஒரு கிரைசிஸ்லேருந்து வெளில வந்துகிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக இது மாதிரி என்டர்டெயின்மெண்ட் தேவை. அண்ட் இது மாதிரி முக்கியமான சீரீஸில் அங்கே ஜெயிக்கிறப்போ அவங்களோட பொருளாதார நிலைமையும் மாறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா கிரிக்கெட் அப்படிப்பட்ட ஒரு கேம் தான். ஸோ சூப்பரான ஒரு விக்ட்ரி ஃப்ரம் ஸ்ரீலங்கா. அண்ட் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி தி டிசர்வ் ஃபார் திஸ் விக்ட்ரி. அந்த அளவுக்கு இந்த டோர்னமெண்ட் நல்லா விளையாண்டுருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்தியா நிறையா பார்க்க வேண்டிய இடங்கள் இருக்கு அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக காட்டிட்டு போயிட்டாங்க. உங்களோட கருத்து இதை பற்றி என்ன அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்ட்ல உங்களை சந்திக்கின்றேன். அண்ட் ஃப்ரம் திஸ் விஜே மணி. லவ் யூ ஆல். ஸ்டே சேஃப் மக்களே. ஆல் ஸ்டே சேஃப் மக்கள்.